வண்டி தனியா நிக்குது. தூசி போயிடுச்சா? இப்போ ஓகேவா? இப்போ ஓகே தான், சரியாயிடுச்சு. வாங்க போலாம். வாங்க போய் அவங்கள கூட்டிட்டு வா. ஓகே சார். சார் ஏன் சார் சாவி எடுக்கிறீங்க? ஐயா கூப்பிடுறாரு, வா. சார் என் சாவி கொடுக்க சொல்லுங்க சார். மணி என்னாச்சு? இந்த நேரத்துல பீச்சில் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் இவங்க என் ஃப்ரெண்டு தான். இவங்க கிட்ட ரவுடி பசங்க பிரச்சனை பண்ணாங்க. அவங்க கிட்ட இருந்து இவங்களை காப்பாத்தி வீட்டுல விடுறதுக்கு கூட்டிட்டு போறேன். நான் வந்தது கூட தெரியாம இவ்வளவு கொஞ்சிக்கிட்டு இருந்துட்டு கேட்டது கதை வர்றியா? சார் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அவங்க கண்ணுல தூசி விழுந்துச்சு, ஊதி விட்டேன். பொண்ண மாதிரி தூசி ஊதி விட்டவனுங்கள எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன். என்கிட்டயே பொய் சொல்லி சமாளிக்கிறியா? சார் நான் உண்மைதான் சார் சொல்றேன். உண்மை என்னன்னு நான் சொல்லட்டுமா? அப்பனோட காசுல பைக்கை வாங்கிக்கிட்டு ஊரை சுத்திட்டு இருக்கிறவன் நீ. ஆடம்பரமா வாழ்றதுக்காக எவன் கிடைச்சாலும் அவங்க கூட இவ சுத்திட்டு இருக்கா. சார் தப்பா பேசாதீங்க. டேய் நான் சரியா தானே பேசுறேன். ஆனா நீ தான் தப்பு பண்ண இந்த பொண்ணை பீச்சுக்கு கூட்டு வந்திருக்க. சார் ப்ளீஸ் அசிங்கமா பேசாதீங்க. சாவியை கொடுக்க சொல்லுங்க, நாங்க கிளம்பணும். ஓ, வந்த வேலை முடிஞ்சதும் கிளம்ப பாக்குறியா? உங்களுக்கெல்லாம் பொண்ணுங்களை கூட்டு வர்றதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? ஏன்டா இங்க வந்து எங்க உயிர் எடுக்கிறீங்க? நாங்க ரவுண்ட்ஸ் போவோமா இல்ல உங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருப்போமா? உங்களை சொல்லி தப்பு இல்லடா. உங்களெல்லாம் பெத்து இப்படி ஊர் சுத்த விட்டுருக்காங்களே, பொறுப்பு இல்லாத உங்க அப்பா அம்மா, அவங்கள சொல்லணும். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். சாரி சார், நீங்க பேசுனதுல கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டேன். நாங்க நல்ல குடும்பத்துல உள்ளவங்க. எங்க அப்பா அம்மா எங்களை நல்ல விதமா தான் வளர்த்திருக்காங்க. நாங்க எந்த சூழ்நிலையிலையும் தப்பு பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு எங்களை புரிஞ்சுக்கோங்க சார், ப்ளீஸ். வான் பண்ணி விட்டுட்டு போலான்னு பார்த்தா என் மேலேயே கை வச்சிட்டல. அதுக்காகவே நான் உன்னை விட மாட்டேன். தப்பு பண்ணிட்டு உனக்கு ரோசம் வேற வருதா? ஸ்டேஷன்ல வச்சு நான் யாருன்னு காட்டுறேன். இவங்களை வண்டியில ஏத்தியா? தம்பி சார் ப்ளீஸ் சார், வேண்டாம் சார். ஏற்கனவே அவங்க ப்ராப்ளத்துல இருக்காங்க. நீங்க வேற ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் அவங்களை இன்னும் கஷ்டப்படுத்தாதீங்க. நான் வேணா வரேன் சார். அவங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. என்னடா கையங்களும் மாட்டிக்கிட்டோன்னு அவளை காப்பாத்தி விட பாக்குறியா? 2 பேரும் சேர்ந்து தானே தப்பு பண்ணீங்க. அப்போ சேர்ந்தே ஸ்டேஷனுக்கு வாங்க. சார் சார் எங்களால வர முடியாது சார். நாங்க யாருன்னு தெரியாம பேசுறீங்க. எனக்கும் கான்டாக்ட்ஸ் இருக்கு. என் சைட்ல பேசுறதுக்கு ஆள் இருக்கு. ஃபோன் பண்ணி தரேன், நீங்க பேசுங்க. டேய் சார், யாருக்குடா ஃபோன் பண்றா? மினிஸ்டருக்கா, சீஃப் மினிஸ்டருக்கா? பாபு எடு, அந்த வண்டி எடுத்து ஸ்டேஷனுக்கு கொண்டு வா. ஓகே சார். இவங்க 2 பேரும் வண்டியில ஏத்து. வண்டியில ஏத்து. சார் வேண்டாம் சார், ப்ளீஸ் சார். சொல்றது வண்டியில கேளுங்க ஏறு. சார். வாங்க சார் போ. சார் வண்டியில ப்ளீஸ் சார், வேண்டாம் சார். போ. சார் ஏறு ஏறு. சார் தம்பி நல்ல உள்ள ஏறுங்க பேசுங்க தம்பி, சார். சொல்லிட்டு இருக்கல. ப்ளீஸ் சார். கணேசா ஏறுங்க. சீக்கிரம் ஏத்து. டேய் இவன் ஃபோன் எடுடா. ஏன் இவன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா? எங்க இருக்கான்னு தெரியலையே. வெளுக்காத அடிவான் கருக்காத வெண்மேகம் பொறக்காத எதிர்காலம் உறவாக கை சேரும் என் செல்லமே
தங்கமே என் செல்லமே. மீரா அழாதீங்க மீரா, நான் உங்க கூட தான் இருக்கேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன், சரியா? உங்களை சேஃபா வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது ஏன் பொறுப்பு. தைரியமா இருங்க. டேய், என்ன தொண பேச்சு? வாய மூடி சும்மா வாடா. அன்னையவள் ஆரம்பிக்க தந்தையவன் ஆதரிக்க சுத்துகிற பூமியில சொந்தமும் உண்டாச்சு. துன்பம் வந்தா தோள் கொடுக்க இன்பம் என்றால் சேர்ந்தணைக்க உன்னையது தேடி வர செய்வது அன்பாச்சே. ஆயிரம் சொந்தங்கள் ஆயிரம் பந்தங்கள் உன்னையும் தாங்குது மண்மேல. சுகமா சுமையா வலியா வரமா புரியா புதிரா அதுவே உறவா உறவா. ரைட் ராங்க வா. சார் வரேன் சார். சொல்லுங்க சார். இவங்க 2 பேருக்கிட்டையும் பேரையும் அட்ரஸையும் கேட்டு வாங்கிக்க. ஓகே சார். சார் என்ன கேஸ் எழுதணும்? பீச்சுக்கு இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து தப்பு பண்ணிருக்கான். கேட்க போன என் மேலேயே கை வச்சிட்டான். ஒவ்வொன்றையும் தனித்தனியா ஃபைல் பண்ணு. ஓகே சார். உனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதையும் சேர்த்துக்க. ஓகே சார். சார், யாராவது கிடைச்சா உங்க இஷ்டத்துக்கு என்ன கேஸ் வேணாலும் போடுவீங்களா? என்ன சார் இது? நாங்க தான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றோம்ல, எங்களை விட்டுருங்க சார். எப்போ நீ ஸ்டேஷனுக்கு வந்தியோ இனிமே நீ வெளியில போக முடியாது. இங்க நாங்க தான் பேசுவோம். நாங்க கேட்கறதுக்கு நீ பதில் மட்டும்தான் சொல்லணும். உன் டீடைல்ஸ சொல்றா. என் பேர் யுவா, எங்க அப்பா பேர் கோட்டீஸ்வரன், எங்க அம்மா பேர் புஷ்பா. அட்ரஸ் நம்பர் 7 4th Avenue அடையார். போதுமா? இல்ல ஆதார் நம்பர் பேன் நம்பர் ஏதாவது வேணுமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து திமிரு அடங்கல அடக்குற. ஏட்டு சார். இவன் சொன்னதெல்லாம் நோட் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். சரி போ. உன் பேர் என்ன? உன் பேர் என்னன்னு கேட்டா சார், இவ்வளவு பயம் இருக்குல்ல, இத பீச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நீ இங்க அழுது ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. உன் பேரை சொல்ல. இவங்க பேர் மீரா சார். டேய், நான் அவ கிட்ட கேட்டேன், நீ என்ன குறுக்க பேசுற? வாய திறக்க கூடாது. உன் பேர் மீராவா? சரி, இருந்துட்டு போட்டோம். உன் அப்பன் பேர் என்ன? அப்பன் பேரு என்னன்னு கேட்ட. அப்பன் பேரே தெரியாதா உனக்கு? சார், அவங்களுக்கு அப்பா இருக்கார் சார். டேய், நீ பேசாத. உனக்கு தான் அப்பா இருக்கானாம, அப்புறம் ஏன் பேர் சொல்ல மாட்டேங்கிற? சொல்லு, உன் அப்பன் பேர் என்ன? கேட்டுக்கிட்டே இருக்க. என்ன பயந்த மாதிரி நடிக்கிறியா? எந்த தைரியத்துல ராத்திரில உங்க கூட பீச்சில் சுத்தல? சார், இவங்க நல்ல குடும்பத்து பொண்ணு சார். கேட்க கூடாத கேள்விலாம் கேட்டு இவங்களை இன்சல்ட் பண்ணாதீங்க சார். கேட்கறதுக்கு பதில் சொல்லாதவட்ட வேற எப்பறம் விசாரிப்பாங்க? போலீஸ் ஸ்டேஷன்னா அப்படிதான் இருக்கும். நீ வாயை மூடிட்டு சும்மா இரு. சார், நீங்க தேவையில்லாம சந்தேகப்படுறீங்க. உங்களுக்கு என்ன சார் தெரியணும்? எனக்கு தெரிய வேண்டியது இவ அப்பா பேரும் இவ அட்ரஸ் மட்டும்தான். அதை இவ சொல்லலன்னா என் விசாரணையே வேற மாதிரி இருக்கும். சார், அப்படியே விசாரிக்கிறதா இருந்தாலும் நீங்க லேடி கான்ஸ்டபிள் வச்சு தான் விசாரிக்கணும். இல்லைன்னா அது உமன் ஹராஸ்மெண்ட் கேஸ். அது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓ, நான் உன் மேல கேஸ் போடலான்னு பார்த்தா நீ ஏன் மேல சார்ஜ் பண்றியா? வக்கீல் மாதிரி பாயிண்டா பேசுற. நான் உன் வழிக்கே வரேன்ப்பா. சட்டப்படியே விசாரிப்போம். ஜெயந்தி, இங்க வா. எஸ் சார். இந்த பொண்ணு அப்பன் பேரு அட்ரஸ்லாம் சொல்ல மாட்டேங்குது. சரி சார். நீ தனியா கூட்டிட்டு போய் விசாரி. ஓகே சார். போ. வாமா. ஏய், போறியா இல்லையா? பேங்க கூட சொல்றல. வாமா. கூட்டிட்டு போமா. சார், டேய், நீ உட்கார்றா. டேய், உட்கார்றாங்கற. வாமா, உட்காருமா. உட்காருமா.
நீ அழுது ஒண்ணு ஆக போறதில்ல. நீ பேசாம இருக்க உன் மேல சந்தேகம் அதிகமாகும். பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க. வீணா சந்தேகத்தை ஏற்படுத்தாம உன்னை பத்தின விவரத்தை சொல்லு. உன் அப்பா பேர் என்ன? உன் வீடு எங்க இருக்கு? இங்க பாரு, இந்த டீடைல்ஸ் எல்லாம் விசாரணைக்காக ஸ்டேஷன் கூட்டிட்டு வரவங்க கிட்ட ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கேட்கறது தான். இதனால ஒரு பிரச்சனையும் வராது. தைரியமா சொல்லு. நான் போலீஸ் மாதிரி விசாரிக்காம எவ்வளவு பொறுமையா விசாரிக்கிறேன். ஆனா நீ வாயை திறக்க மாட்டேன்றியே. இப்ப நான் போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொன்னேன்னா உன் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவாரு. வீணா உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இவ்வளவு தூரம் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்ல மாட்டேங்கிற உன்ன. யமுனா, சொல்லுங்க அத்தை. மீரா எந்திரிச்சிட்டாளாம்மா? இன்னும் எந்திரிக்கல போல அத்தை. என்னம்மா தூங்குறா? நீ எழுப்பியிருக்கலாமே. நேத்து அவர்கிட்ட இருந்து அவ்வளவு பெரிய வார்த்தை கேட்டதுல இருந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டா. அவ பட்ட கஷ்டத்துக்கு நம்மளால ஆறுதல் கூட சொல்ல முடியல. நல்லா தூங்கி எந்திரிச்சாலாவது அவ பாரம் குறையும். அதான் தூங்கட்டோன்னு அவளை தொந்தரவு பண்ணாம விட்டுட்டேன். பெரிய மனுஷியா நான் ஒருத்தி இந்த வீட்டுல இருந்தோம் மீராவோட கஷ்டத்தை சரி பண்ண முடியலையேன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. யாரு சொல்லியும் கேட்காதவரை உங்க புள்ள இருக்கிறப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அத்தை? மீராவுக்கு உதவி பண்ண முடியலன்னாலும் உபத்திரம் பண்ணாமலாவது இருந்திருக்கலாம். சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி மீராவை மாப்பிள்ளை பாக்குற பிரச்சனையில இழுத்து விட்டு நான் தான் அவளை நோக்கடிச்சிட்டேன். இது வரைக்கும் மீரா எதிரில் வர்றது பிடிக்காமையும் ராசி இல்லாதவனை நினைச்சதுனாலையும் தான் கௌதம் அவளை திட்டிருக்கானே தவிர மீராவோட தனிப்பட்ட வாழ்க்கையில அவன் எந்த பிரச்சனையும் பண்ணல. ஆனா இப்ப என்னால அதுவும் நடந்து போச்சு. மீராவுக்கு நல்லது நடக்கணுங்கிற ஆசையில 2 பேரும் சேர்ந்து அவசரப்பட்டுட்டோம். மீராவுக்கு எந்த குறையும் இல்லாம நம்ம பாத்துக்கணும்னு நினைச்சாலும் அவ நேரத்துக்கு அப்பப்ப இப்படி ஏதாவது நடந்துருது. இனிமேலாவது எதுவும் நடக்காம ஜாக்கிரதையா பாத்துக்கணும். காஃபி சாப்பிடுங்க அத்தை. நான் மீராவை எழுப்பி காஃபி கொடுத்துட்டு வரேன். மீரா, காஃபி வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. மீரா உன்கிட்ட தான். மீரா, மீரா,